தாய் வீடு ஏப்ரல் 2025. சமகால ஈழத்து கவிஞர் இக்பால் அலி. எழுதியவர் சாதியா ஃபவுசர். வாசிப்பவர் டிருஷா கனகசபை ஹரேந்திரன். இன்று கவன ஈர்ப்பு பெறும் சமகால ஈழத்து கவிஞர்களுள் இக்பால் அலியும் ஒருவராவார். இவர் ஓர் ஊடகவியலாளராக தன்னை அடையாளப்படுத்தும் அதேவேளை நாடறிந்த கவிஞராகவும் அறியப்படுகின்றார். ஓர் ஊடகவியலாளர் தன்னை சுற்றி நிகழும் அசாதாரண சம்பவங்களை செய்திகளாக்குவது போல ஒரு கவிஞரும் தான் காணும் சமூக மாற்றங்களை தன் கவிதைகளுக்குள் பாடுபொருளாக்குகின்றார். இவ்வகையில் இக்பால் அலியின் கவிதைகளை நோக்கும்போது ஓர் ஊடகவியலாளருக்குரிய செய்தி பார்வையும் நுணுகிய நோக்கும் இவரின் கவிதைகளில் இயல்பாய் இணைவதோடு சமுதாய பற்றமிக்க கவிதா ஆற்றலும் அதனை மொழிவயப்படுத்தும் திறனும் இவரிடம் ஒருங்கே அமைந்து விடுகின்றமையை இனங்காண முடிகிறது. இக்பால் அலி தனது கவிதைகளில் இயற்கை நிகழ்வுகள், அனர்த்தங்கள், அன்றாட மனித செயற்பாடுகள், அவற்றின் விகற்பங்கள் என்பவற்றை பேசுகின்றார். இவற்றின் மூலம் கவிதையை ஒரு பரபரப்பு நிலையிலான செய்திக்கு ஒப்பாக மாற்ற முனைவது அவர் கொண்டிருக்கும் சிறப்பம்சமாகும். ஒரு செய்தியை காணொளி மூலம் காட்சிப்படுத்தல், செய்தித்தாளில் பரபரப்பாக்குதல், வானொலியில் ஒலிக்கச் செய்தல், சமூக வலைத்தளத்தில் பேசுபொருளாக மாற்றுதல் என்பனவற்றின் மூலம் அதிக பரவலடைய செய்ய முடியும். இந்த உத்தியை இக்பால் அலியின் கவிதைகளிலும் காண முடியும். நம் சூழலில் காணப்படும் காட்சி படிமங்களே இக்பால் அலியின் கவிதைகளது கருப்பொருட்களாகின்றன. இவற்றை ஊடக கண்கொண்டு பார்ப்பதனால் உருவாகும் உணர்ச்சிகளை அவர் கவிதையாக்கி விடுகிறார். ஊடக நிகழ்வுகள் எவ்வளவு விரைவாக மக்களிடத்தில் சென்று சேருகிறதோ அதுபோலவே கவிதை எனும் இலக்கிய வடிவமும் மக்களிடத்தில் உடனே சென்று சேர வேண்டுமென்று இவர் கருதுகிறார். இதனால் அவர் எழுதும் கவிதைகள் சமகாலம் என்ற அடிப்படையில் முக்கியத்துவம் பெற்று காணப்படுகின்றன. இக்பால் அலி தனது கவிதைகளில் எளிய படிமங்களையும் குறியீடுகளையும் உலவ விடுகின்றார். இவர் பெரும்பாலும் உணர்வு பூர்வமான சொற்களை தேர்ந்தெடுப்பதுடன் அவற்றை கவிதை வடிவத்துக்கேற்றபடி அடுக்குவதிலும் கவனம் செலுத்துகிறார். ஒரே தளத்தில் மரபையும் நவீனத்தையும் இணைத்து இவர் பயணிக்கும் கவிதை பயணம் வாசகர் தளத்தில் பொதுவான அனுபவங்களை கிளர்த்தக்கூடியதாக உள்ளது. வீர தியாக பெண் எனும் தலைப்பில் இக்பால் அலி எழுதிய கவிதையொன்று இவர் சேகரித்த செய்தியின் சம்பவங்களை விவரிக்கிறது. தான் பெற்ற தகவல்களை வெறும் செய்தியாக வெளியிடுவதிலும் பார்க்க அதனை ஒரு கவிதையாகச் சொல்வதில் இவருக்கிருக்கும் கவிதா ஈடுபாட்டை இக்கவிதையில் காணலாம். கண்டி கலியோயா பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வே இது. காலையில் தன்னந்தனியாக தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்ல வந்த ஒரு பெண் போதை வஸ்து பாவனைக்கு அடிமையான ஒருவனிடம் சிக்கிக் கொள்கிறாள். அப்போது அவன் அவளை சூறையாட முயற்சிக்கிறான். ஆனால் அந்த பெண் அவனை எதிர்த்து போராடுகின்றாள். நீண்ட நேர போராட்டம் அவளால் வெற்றி கொள்ள இயலவில்லை. இறுதியில் அவள் தோற்று போகிறாள். மண் அவள் உடலை இரையாக்கிக் கொள்கிறது. இதற்கு பின்னால் அரங்கேறிக் கொண்டிருக்கும் போதை கலாசாரத்தையும் முதலாளித்துவ இரக்கமின்மைகளையும் கவிஞர் வெளிப்படையாகவே எதிர்க்க முனைகின்றார். வாயால் வீணி வடிய ஓடி வாடின அப்பாவி பூக்களின் தொண்டை குரல் வழியினை பாய்ந்து கவ்வி பிடித்து கதற கதற கடித்து பசி தீர்க்கும் விசர் நாய்களின் சிறையிலே கண்ணீர் பூக்கள். கழுத்தை நெருக்கி இறுதி உயிர் மூச்சு வரை அழகிய பூவின் சதை துண்டுகளை கடித்து சப்பி துப்பிடும் விசர் நாய்களுக்கு சிம்ம சொப்பனமாய் இறைச்சி எலும்புகள் தெருக்களில் மலிவு விலையில் விற்கப்படுகின்றன. இதை வேடிக்கை பார்க்கும் பாதாள உலக பண முதலைகளே இங்கு தெருவெங்கும் வீதியுலா வருகிறார்கள். இங்கு வசூல் மன்னர்களின் போதை மாத்திரையின் வெறியாட்டம் அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. பெண்மைக்காக அவலக்குரல் எழுப்புகின்ற ஒரு காவியத்தின் தொடர்ச்சியாக இக்கவிதையை இக்பால் அலி படைத்துள்ளார். கொலை வெறியாட்டமாடிய கயவன் ஒருவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வை தூண்டி அதற்கு உடந்தையாக உள்ள போதை வஸ்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடும் மனித மிருகங்கள் ஈவிரக்கமின்றி ஒழித்து கட்டப்பட வேண்டும் என கவிதையின் மூலம் குரல் எழுப்புகின்றார். மேலும் இத்தகையதோருக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இக்கவிதையினூடாக வலியுறுத்துகின்றார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் உயிர் ஓய்ந்தாலும் அவள் வரலாற்றை அந்த பிரதேசத்தில் ஓடும் மகாவலி நதி பாட வேண்டும் என்பதும் அவளின் நாமத்தை புல் பூண்டுகள் எல்லாம் உச்சரிக்க வேண்டும் என்பதும் கவிஞருக்குள் கனன்று எரியும் மனத்தீயின் வெப்ப அலையாகும்.
இக்பால் அலியின் கவிதைகளில் பெண்களின் துயர் குறித்த சம்பவங்கள் மிகுதியாக கூறப்பட்டுள்ளன. பொதுவாக ஊடகவழியில் பிரபல்யம் பெற்ற நிகழ்வுகளையும் பலரின் கவனஈர்ப்பை பெறாத செய்திகளையும் இவர் கவிதையாக்கியிருக்கின்றார். மேலும் இவர் தனது கவிதைகளில் வாகன விபத்துக்கள், உயிரிழப்புகள், கொரோனாவின் கொடுமை, ஊரடங்கு சட்டம், இயற்கை சீர்திருத்தங்கள், இன முரண்பாடுகள், போராட்டங்கள், வன்முறைகள், சகவாழ்வு, பிரிவினை பேதங்கள், திருட்டுச் சம்பவங்கள் முதலியவற்றையும் கவனப்படுத்துகின்றார். இடறி விழுந்த பூங்கன்று எனும் நீண்டதொரு கவிதை சமூகத்தில் பெண்கள் எதிர்நோக்கும் பொதுவான பிரச்சனைகள் பலவற்றை பேசிச் செல்கிறது. பருவம் எய்தா வயதில் காதல் ரீதியாக ஏமாற்றப்பட்டு, குடும்ப ரீதியாக ஒடுக்கப்பட்டு, பொருளாதார ரீதியில் அடிமட்டத்தில் சீரழிந்து சின்னாபின்னமாகிய வாழ்வொன்றின் ரணங்களை பகிர்கிறது. தான் பெற்றெடுத்த அன்பு குழந்தையை வளர்த்து கொள்ள முடியாமல் அல்லல்பட்டு, போதைக்கு அடிமையான கணவனால் கொடூரமான சித்திரவதைக்குள்ளாகி அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கும் பெண்ணின் வாழ்வியலை சித்தரிக்கிறது. எழும் பசிகளுக்கு உடலையும் உதிரத்தையும் உறிஞ்சி சுவைக்க குடிக்க கொடுத்து, இருண்ட வீட்டிலும் வெளிச்ச விளக்குகள் ஏற்றி பிண ஊர்தியாய் ஊர்ந்து போன பூக்கன்றுகள் நாங்கள். பூக்கன்றுகளான பெண்கள் புரட்சி படையாய் புறப்பட வேண்டும் என்பதை கவிஞர் கட்டியம் கூறி நிற்கின்றார். குடும்ப வன்முறைக்கு எதிராகவும் போதை கலாசாரத்துக்கு எதிராகவும் பெண்கள் திரண்டு குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை பொதுவழியில் கவிஞர் பதிவு செய்து விடுகின்றார். இக்குரல்கள் கவிதையில் ஒலிப்பது போல் சமூக நிலைகளில் ஒலிக்கும் போதுதான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான விடுதலை கிடைக்கும் என்பது கவிஞரின் நம்பிக்கையாகும். தினமும் எங்களின் இரத்தத்தை சூடாக்கி குளிப்பதை விட இந்த பூக்களின் விடியலுக்காய் கொடூரமான வெறியர்களை சிறைபிடித்து கூண்டிலடைத்து அடியோடு ஒழிப்போம், புறப்படுங்கள். போதையற்ற நாட்டை கட்டியெழுப்பி தேசத்தின் சுவரிலே வண்ண சித்திரங்கள் வரைவோம், புறப்படுங்கள். கவிதையின் பாடுபொருளில் புரட்சியை கூட்டி வைப்பது போல சொல்லும் முறையிலும் எளிமையான படிமங்களை புகுத்தி விடுவது இக்பால் அலியின் பண்பாகும். எச்சில் பாத்திரம் ஏந்தும் என் அழகையும் நகத்தையும் விஷக்கிருமிகள் சுட்டு பொசுக்கிவிடும். எரிவாயு அடுப்பு விரலையும் சுட்டு உயிரையும் கொல்ல மகுடி வாசிக்கிறது. முதலாளி அம்மாள் ஒவ்வொரு வேளைக்கும் தீநாக்குகளால் தீக்குச்சிகள்தான் கொளுத்துவாள். மேற்கொண்ட கவிதையில் ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு கூலி தொழிலுக்காக செல்லும் பெண்ணின் அடிமட்ட வாழ்க்கையின் சித்திரத்தை படிமக்கலை நுட்பத்துடன் வரைந்துள்ளார். கசப்பான உண்மைகளை ஒவ்வொன்றாக சொல்லிச் செல்லும் இக்கவிதை ஒரு கட்டத்தில் பல வகையான சிந்தனைகளை தோற்றுவிக்கிறது. இத்தகைய கொடுமைகளுக்கு காரணம் நமது சமூகத்தின் செல்வந்தர்களும் அரசியல்வாதிகளும் மட்டுமல்ல, பெண்களை பெற்ற பெற்றோரும் அவர்களது குடும்ப பின்னணியும் சேர்ந்ததே என்பதை ஆழ யோசிக்க வைக்கின்றார். இக்கவிதை நூலிலுள்ள பெரும்பாலான கவிதைகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியல் குறித்தே அக்கறை கொள்கின்றன. மேலும் இக்கவிதைகள் இம்மக்களின் விடிவுக்கான கொள்கை பிரசாரமாகவும் அமைந்து விடுகின்றன. குறிப்பாக அரசியல், சமூக, பொருளாதார நெருக்கடிகளால் நொடிந்து போன மலையக மக்களின் விடுதலைக்கான கீதங்களாகவும் தம்மை அறிவிக்கின்றன. தன் கவிதைகளினூடாக சமுதாய மாற்றம் ஒன்றினை வேண்டி நிற்கும் கவிஞர் அது சக வாழ்வுடனான உளவியல் பாடமாக அமைய வேண்டும் எனவும் பிரயாசப்படுகின்றார். இவ்வகையில் ஈழத்து இலக்கிய பரப்பில் வாழும் கவிஞர்களுள் இக்பால் அலியும் முக்கியத்துவம் பெறுகின்றார். இது பற்றி குறிப்பிடும் சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் கோட்டி திருமுருகானந்தம் தனது ஆய்வுக் கட்டுரையொன்றில் பழைய தலைமுறை கவிஞர்களில் எம்.ஏ. நுஹ்மான், சி. சிவசேகரம், சேலைக்கிளி, மேமன் கவி, இக்பால் அலி முதலானவர்களின் கவிதைகள் பாடுபொருள் எடுத்துரைப்பு முறைமைகளில் தனித்தன்மையுடன் விளங்குகின்றன என்று குறிப்பிடுகின்றார். அவரது படைப்பிலக்கிய திறனால் கவிஞர் இக்பால் அலி பலரது கவனத்தையும் ஈர்த்து வருவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தியே. இக்பால் அலியின் கவிதை நமது நாட்டின் வற்றாத மகாவலி கங்கை, நொந்த மனங்களுக்கு ஒரு தாயின் தாலாட்டு, ஈழத்தாயின் ஒரு வரலாற்று பார்வை. அவருக்கு எம் வாழ்த்து.